ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். T20 வேர்ல்டு கப்கான ஸ்குவாடை வந்து பிசிசிஐ இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் எக்கச்சக்க விஷயங்கள், பல சர்ப்ரைசஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் ஃபார்மட் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் விவிகிரி அவர்களோட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், ரொம்ப ரொம்ப ஸ்குவாட் பார்த்தீங்களா? எப்படி சார் ஆவலுடன் ஆவலுடன் எதிர்பார்த்த டீம் வந்திருக்கு. எஸ் ஆனா சார். வந்து எனக்கு வந்து இந்த டீம்ல அவ்வளோ 100% திருப்தி இல்லை. ஓகே சார். பிகாஸ் இது வந்து இன்ஜஸ்டிஸ் டு சம் பிளேயர்ஸ். எப்படின்னாக்க ம் இன்னி ஸ்டேஜ்ல வந்து பாண்டியா ம் வைஸ் கேப்டன், லாய்கேல் ஓகே கண்டிப்பா ரிஷப் பந்த் யாருக்காவது கொடுத்துருக்கணும். ஓகே அது வந்து கண்டிப்பா பாண்டியாவுக்கு இடமே கிடையாது ஃபர்ஸ்ட். ம் அது இல்லாம அவர் கேப்டன்சி வந்து அட்ராஷியஸ்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அந்த ஓகே சமயத்தில் கொடுத்தது ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ்ல போயிருக்காங்க. ஓகே அடுத்தது வந்து சிராஜ் ம் சுத்தமா ஃபெயிலியர் இந்த வருஷம். ஓகே ஈவன் சின்ன குழந்தை கூட, ஸ்கூல் பாய் கூட சொல்லுவாங்க சுத்தமா ஃபெயிலியர். எவ்வளவோ நல்ல போலர்ஸ் இருக்காங்க, ம் அவங்கலாம் விட்டு சிராஜ் எடுத்தது ரொம்ப அட்ராஷியஸ் செலக்ஷன் அது ரெண்டும். ம் மற்றபடி பந்த், சாம்சன் எல்லாம் நான் எதிர்பார்த்தோம், துபே எல்லாம் ஓகே எதிர்பார்த்துதான். ம் அண்ட் குல்தீப் அண்ட் சஹல் இஸ் a குட் காம்பினேஷன். திருப்பி திருப்பி ஓகே இந்த ரவி பிஷ்னாய் அந்த மாதிரி யாரும் எடுக்காம ம் சஹல் எடுத்தது இஸ் a குட் காம்பினேஷன். ஓகே சார். நான் நினைக்கிறேன் இந்த இந்த ரெண்டு பேர் கொஞ்சம் ஒதுக்குது. தட் இஸ் பாண்டியா அண்ட் சிராஜ். சிராஜ். சிராஜுக்கு பதிலாக எதர் கலீல் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் எடுத்துருக்கலாம், ம் ஓகே ஆர் நம்ம நட்ராஜன் எடுத்துருக்கலாம். ஓகே சார். அண்ட் நடராஜன் வந்து பிரமாதமா போடுறார் டெத் ஓவர்ல. அதனால வந்து இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ம் ஸோ அவங்க வந்து செலக்டர்ஸ் வந்து ஏதோ ஒரு செலெக்ஷன் பண்றாங்கன்னா ஏதோ மோட்டிவோட பண்றாங்க, அவ்வளவுதான் வழிய ஓகே அண்டர் ப்ரெஷர் பண்றாங்க. ம் மற்றபடி ஓகே எல்லாருக்கும் தெரியும் தட் சிராஜோட கலீல் ஆர் நட்டு இஸ் a better bowler. பெட்டர் ஒன். ஓகே அண்ட் சார். இஸ் a வெரைட்டி லெஃப்ட் ஆர்ம் சீமர், நல்லா இருந்து. ம் ஓகே, எஸ் அது ஒன்று. ஓகே சார். அண்ட் இதில் ஆக்சுவலாக ரொம்ப ஒரு நோட்டபிளான ஒரு லெஃப்ட் அவுட் யார் அப்படின்னா, இவர் கேஎல் ராகுலை நம்ம சொல்லலாம். ஸோ அவரோட இதை பற்றி எப்படி சார் நினைக்கிறீங்க? இவர் ஆக்சுவலாக இந்த சீசனில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. அண்ட் அட் சேம் டைம் ஒரு ரிலேபிளான பேட்ஸ்மேனாகவும் இருக்கார். லக்னோவுக்கு வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயராகவும் இருந்துட்டு வராரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயரை வந்து லெஃப்ட் அவுட் பண்ணது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இல்ல சார், அவர் வந்து ஓடிஐலயே ம் ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணி, வேர்ல்ட் கப்ல ஸ்லோ டவுன் பண்ணி விளையாடி கொஞ்சம் கெட்ட பேர் சம்பாதிச்சிட்டார். ஒன். ஓகே செகண்ட் வந்து T20ல வந்து டெஃபினட்டா 2-3 டாட் பால் கொடுத்தாலே இவரை வேஸ்ட்னு சொல்லுவாங்க. ம் 150 160 குறைஞ்ச ஸ்ட்ரைக் ரேட் இருப்பாரு. ம் அதனால தானே கோலி மேலேயே ஒரு சந்தேகம் வந்தது. ம் கோலியே வேண்டாம்னு சொல்லிட்டு, ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து அவருக்கு சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ம் தான் சொன்னாங்க. எஸ் ஸோ அந்த மாதிரி இப்போ திங்க் பண்ணிட்டு அப்புறம் கேஎல் ராகுல் அடிவில் அர்த்தம் கிடையாது. ம் இந்த கேஎல் ராகுல் டெக்னிக்கலி பெஸ்ட் பேட்ஸ்மேன் இன் இந்தியா, அதில் டவுட்டே கிடையாது. ஓகே ஆனால் பட் ஸ்டில் T20க்கு ம் பீப்புள் லைக் இதுக்கெல்லாம் வந்து டெஃபினட்டா பெட்டர் சான்ஸ் கொடுக்கும். திஸ் இஸ் அ டைம். ஓகே சார். ஆக்சுவலாக நீங்கள் அப்போ சாம்சன் அண்ட் ரிஷப் பண்ட் இருக்காரு. இன்னொரு விக்கெட் கீப்பர் யாருன்னா தினேஷ் கார்த்திக். தினேஷ் கார்த்திக் வந்து இந்த சீசன் நல்லா விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் வந்து ஒரு இடத்துல பேசிட்டு போவார். ஏன்னா வேர்ல்டு கப் ஸ்குவாடுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஸோ அவரும் இப்போ அதெல்லாம் அதெல்லாம் சின்ன காசிப் சார். ம் வந்து அதெல்லாம் சும்மா ஜோக்குக்காக பேசியிருக்காரு. ம் பட் ஓகே இவர் வந்து கஷ்டம். இப்போ 2 தடவை வேர்ல்ட் கப் எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க யா ம் தினேஷ் கார்த்திகை. ஓகே, ம் அதனால வந்து இட்ஸ் பெட்டர். அண்ட் டெஃபினட்டா வந்து பந்த் அண்ட் சாம்சன் ஆர் பெட்டர் கேண்டிடேட் தேன் தினேஷ் கார்த்திக். தினேஷ் கார்த்திக் ஓகே சார். அண்ட் சாம்சனுக்கு வந்து திஸ் இஸ் அ டைம். இது கொடுக்கலனாக்கா அப்புறம் சாம்சனுக்கு இனிமே கொடுக்க முடியாது. அது ஓகே அண்ட் பந்த் வந்து வைஸ் கேப்டனா போட்டிருக்கணும் அவர். ஓகே ஐ மீன் லைக் ஹார்திக் வைஸ் கேப்டன் பதிலாக பண்ட் வந்து அந்த ரோல் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஹர்திக் டீம்லயே கிடையாது சார், டெஃபினட்டா கிடையாது. அவர் ஒண்ணுமே ஓகே பண்ணல. ரெண்டாவது வந்து வைஸ் கேப்டன்சிக்கு லாயகே இல்லை. அவர் டீமை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காரு மும்பை இந்தியன்ஸ், ம் எல்லாருக்கும் தெரியும். ம் அதனால ஹர்திக்கு வந்து பிளேஸும் கிடையாது, போலிங்கும் போட வரல, ஓகே பேட்டிங்கும் சரியா ஆடல. அதனால வந்து அவருக்கு பிளேஸே கிடையாது. ம் ஓகே சார். கண்டிப்பா எய்தர் ரிங்கு ஆர் கில் அந்த பிளேஸ்ல வந்திருக்கலாம். ஓகே சார். அதான் நான் இப்போ ரிங்கு அண்ட் கில் அவங்கள தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரிசர்வ்ஸ்ல இருக்கிறாங்க. இதை நீங்க எதிர்பார்த்தோம்னா சார், ரிங்கு சிங் அண்ட் சுப்மன் கில் வந்து ரிசர்வ்ல இருக்கிறது அப்படின்றது எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயமா? இல்ல, ரிசர்வ்ல இருக்குது வந்து சான்சஸ் வந்து இது ஒரு 10% சான்ஸ் கூட கிடையாது ம் இது டீமுக்குள்ள போட்டு. ஓகே, ஏன்னா யாரும் வந்து வேர்ல்ட் கப் மிஸ் பண்ணிட்டு உள்ள வர மாட்டாங்க ம் அன்லஸ் தே ஆர் ரியலி இன்ஜூர்ட். ம் ஓகே, பட் இது வந்து நீங்க ரிசர்வ்ல வச்சுக்கிட்டு விடுங்க. செலெக்ஷன்ங்கிறது ஒரு இன்ஜஸ்டிஸ் தெரியுது. ஓகே கிளியரா ஹர்திக் பாண்டியா ஒரு ப்ரெஷர்ல எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. ம் ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவருக்கு இடம் கிடையாது. கண்டிப்பா ஓகே ஓகே நல்ல ப்ரெஷர்ல எடுத்திருக்காங்க. அதே மாதிரி சிராஜ். ம் சிராஜ் வந்து டெஃபினட்டா அவர் வந்து இஸ் நாட் அப் டு த மார்க்.
ஓகே. நான் நினைக்கிறேன் கோலியோட ப்ரெஷரா இருக்குன்னு நினைக்கிறேன். விளையாட்டு ஓகே. சொல்றேன். இல்ல பட் சார், இருந்தாலும் வந்து கோலி விராட் எப்பவுமே கோலி பயங்கர சப்போர்ட் பண்றாரு அவரை. இல்ல சார். ஆக்சுவலா என்ன விராட் கோலியே டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேபி லைக் அப்போ அவர் கொடுக்குற ஒரு ப்ரெஷரால சிராஜ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல இதெல்லாம் சார் உங்களுக்கு தெரியாது, ஜனங்களுக்கு தெரியாது. பிசிசிஐல வந்து ஒரு குரூப்பிசம் ஓகே. பெரிய லெவல்ல. நான் சொல்றது ம். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அந்த லெவல்ல நான் சொல்றேன். ம். So ஓகே. அவங்க வந்து கண்டிப்பா வந்து அவங்க ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க. ம். சண்டை போட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க செலக்டர்ஸ், ஓகே. ம். ஆள் கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லி. ம். அந்த ஓகே. ப்ரெஷர் தான். அது தவிர பிரான்ச்சைஸ் ப்ரெஷர் வேற. ம். இதெல்லாம் சேர்த்து நிறைய பேர் பண்ணி தான் அந்த மாதிரி பண்றாங்க. ஓகே சார். இட் இஸ் நாட் ஆஸ் சிம்பிள் ஆஸ் மெனி பீப்புள் திங்க். ஓகே சார். ஆக்சுவலா நீங்க லைக் ஃபார்ம் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இந்த சீசன்ல, அதாவது இப்போ ஐபிஎல்ல நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த மேன் இன் ஃபார்ம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு பிளேயர் தான் ருத்ராஜ் கெய்க்வாட். அண்ட் அவர் வந்து டீம்ல இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பலர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆரஞ்ச் கேப் ரேஸ்லயுமே அவர் செகண்ட் இருக்கிறாரு, பிஹைண்ட் ஒன்லி டு விராட் கோலி. ஸோ அப்படின்னும் போது அவரை டீம்ல எடுக்காதது உங்களுக்கு எதுவும் சர்ப்ரைஸா இருக்குதா சார்? சார் பட் இது சர்ப்ரைஸ் தான். பட் திஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் இஸ் ட்ராப். ஹி ஹஸ் பீன் ட்ராப் மெனி டைம்ஸ். ம். ஸோ என்ன அவங்களுக்கு வந்து என்ன அவர் மேல ஒரு இதுன்னு தெரியல. ம். ஏன்னா பிகாஸ் எவ்ரி டைம் எவ்ரி இயர் அடிச்சுட்டு இருக்காரு. ஆனால் எவ்ரி இயர் அவர் இருக்குது இல்லை டீம்ல. ம். ஓகே. நீ எந்த டீம்ல இருந்திருக்காரு பாருங்க, கிடையாது. ஏதோ ம். ஒரு சி டீம் டி டீம் ஏதாவது வெஸ்ட் இண்டீஸ் ஏதாவது போச்சுனாக்க அவரை கேப்டனா போட்டான்னு இருப்பாங்க. அவ்வளோதான் வழியே. மற்றபடி இது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ஜெய்ஸ்வால் எடுத்ததுனால ருத்ராஜ் கடன் எல்லாம் போயிடுச்சு. ஓகே. எஸ், ஆக்சுவலா அதுதான் நான் வரணும்னு நினைக்கிறேன். ஜெய்ஷ்வால் வந்து இந்த சீசன்ல இஸ் நாட், என்ன சொல்றது, அந்த அப் டு த மார்க் அவர் இல்ல. அவரோட ஆக்சுவல் இல்ல பர்ஃபார்மன்ஸ் இல்ல. பட் நீங்க சொல்றது கரெக்ட். பட் ஆனா நீங்க வந்து சும்மா ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் எதிர்பார்க்க கூடாது. எப்ப பாரு அவர் அடிச்சது இங்கிலாண்டோட அடிச்சது. நானும் சொல்றேன்னாக்க இப்போ ஒரு செஞ்சுரி, பிரில்லியன்ட் செஞ்சுரி அடிச்சு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்கேன் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஓகே, அவருக்கு கிளாஸ் இருக்குன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அவர் வந்து இப்ப சூரியகுமார் மாதிரி வச்சுக்கோங்க. சூரியகுமார் கூட தான் எல்லா மேட்ச் அடிக்குதுங்க. நிறைய மேட்ச் இப்ப இனிஷியலாவே ஃபெயில் ஆயிடுறது இல்லையா? ஸோ பட் அவங்க கிளாஸ் இருக்கு. அவங்க ரெஸ்பான்சிபிளா விளாட்னாக்கா இட்ஸ் குட் ஃபார் தம் அண்ட் ஃபார் த கண்ட்ரி. ஓகே. அண்ட் அதே மாதிரி இன்னொரு பிளேயர் இன்ஃபார்ம் யாருன்னா ரியான் பராக். ரியான் பராக் வந்து நம்ம நிறையவே பேசியிருந்தோம். ரொம்ப ஒரு பொறுப்பான ஒரு ஆட்டத்தை இது பண்றாரு அப்படின்ட்டு. அண்ட் அட் சேம் டைம் எக்ஸ்ப்ளோசிவான கேமையும் அவர்கிட்ட பார்க்க முடியுது அப்படின்ட்டு. பட் அவர் வந்து லெஃப்ட் அவுட் ஆனது வந்து எந்த அளவுக்கு சார் சர்ப்ரைசிங்கா இருக்கு உங்களுக்கு? இல்ல அது வந்து எப்படின்னாக்க நீங்க செலக்டர்ஸ் அதை பிசிசிஐ வந்து எப்ப சீனியர்ஸ் வந்து கன்சிடர் பண்றாங்களோ அப்போ வந்து ரியான் பராக் மாதிரி ஜூனியர்ஸ்க்கு இடம் இல்லை. ரோஹித், கோலி, ஜடேஜா, பாண்டியா இவங்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாக்க, ஐ மீன் வயசாச்சுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா, அப்போ வந்து ரியான் பராக்ல எல்லாமே இந்த மாதிரி ஆளுங்க உள்ள வருவாங்க. ஓகே ஓகே. ஸோ அது இல்லாத வரைக்கும் கஷ்டம். ஓகே சார். அண்ட் குட் பிளேயர் பட் டீம்ல கண்டிப்பா. ஓகே சார். அண்ட் ஒன் ஃபைனல் திங் என்னன்னா, நீங்க இந்த பிளேயர் வந்து கண்டினியூஸா மென்ஷன் பண்றீங்க பல வீடியோஸ்ல வந்து, இந்த பிளேயரை நீங்க T20 வேர்ல்டு கப் எடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு. யாருன்னா மயங்க் யாதவ். ஒரு பயங்கரமான ஒரு ரா பேஸ் அவர்கிட்ட இருக்குது. அட் சேம் டைம் லைன் அண்ட் லெங்த் அந்த டிசிப்ளினும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மேபி லைக் ஒரு 2 மேட்ச் அவர் பார்த்தோம் அப்படின்றதுனால அவங்க டீம்ல இருந்து லெஃப்ட் வேணாம், இவர் வேணாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அது வந்து மயங்க் யாதவ் வந்து ஸ்டில் ஹி இஸ் மை ஃபேவரட். ஓகே, அது கொஸ்டினே கிடையாது. இன்ஃபேக்ட் மெனி பீப்புள் அவர் வந்து விளையாட ஆரம்பிச்சாருனாக்க எல்லாரும் கண்ணை மூண்டு அவரை செலக்ட் பண்ணுவாங்க. அதுல கொஸ்டினே கிடையாது. ஆனா அந்த இன்ஜரினால அவர் வந்து ரெக்கவர் ஆயிட்டாரா, இல்ல ஃபுல்லி ஃபிட்டா, இல்ல மறுபடியும் இன்ஜரி வராம ஆடுவாரா அப்படின்னு அந்த டவுட். நான் என்ன சொல்றேன், மயங்க் யாதவ் கூட நீங்க எக்ஸ்கியூஸ் பண்ணலாம் இன்ஜரின்னு சொல்லி. இன்னொரு பிளேயர் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், மோசின் கான். அவர் நல்லா தான் போட்டிருக்காரு. அவரை வந்து கன்சிடரே பண்ணல. அட்லீஸ்ட் ரிசர்வ்லயாவது போட்டிருக்கோம். ஓகே, பட் கன்சிடரே பண்ணல. ஓகே சார். ஸோ இதுதான் உங்களோட டீமோட சர்ப்ரைசஸ் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, இந்த டீம் வந்து லைக் எந்த லெவல் வர போவோம்னு நினைக்கிறீங்க சார் இந்த இதுல, இந்த காம்படிஷன்ல? இல்ல இந்த காம்படிஷன்ல இருந்து கொஞ்சம் போலிங் தான் சார் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஓகே ஓகே. ஆனா வந்து ஸ்பின்னர்ஸ் விக்கெட் இருந்துச்சுனாக்க சஹல், குல்தீப் அண்ட் ஜடேஜா குட் காம்பினேஷன். தே ஹேவ் டு ப்ளே 3 ஸ்பின்னர்ஸ். அதுல டவுட்டே கிடையாது. ஓகே ஓகே, 3 ஸ்பின்னர்ஸ் அண்ட் 2 ஃபாஸ்ட் bowlers தான் அங்க ஃபார்முலா இருக்கும். ஓகே. ஸோ ஹர்திக் பாண்டியாவை ஒரு 6th bowler-ஆ வச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது மிஸ்ஃபயர் ஆகும் கண்டிப்பா. ஏன்னா அவர் போலிங் சுத்தமா போறது இல்லை. அவரு அது கண்டிப்பா மிஸ்ஃபயர் ஆகும். அவரை ஒரு இடம் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, நம்பர் 7 அந்த பிளேஸ் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வேஸ்ட் ஆயிடும். ஓகே சார். அதுக்கு பதிலா என்ன கேட்டா பேசாம பியூர் bowler, பியூர் பேட்ஸ்மேன் வச்சுக்கலாம். ஓகே சார். அண்ட் எஸ் ஆஃப் கோர்ஸ் இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் ஒரு சின்ன இது அவுட் சைட் கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி கூட பார்க்கலாம். ஹர்திக் பாண்டியா வர்சஸ் ரோஹித் சர்மா இப்போ ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு மும்பை இந்தியன்ஸ்ல. இது வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க?
டீமுக்குள்ள ஏதாச்சும் ஒரு குரூப்பிசம் மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி. இல்ல குரூப்பிசம் எப்போ இருக்கு சார், ம். எப்போ இருக்கு. எப்ப இஷான் கிஷன் வந்து இவங்களை விட்டு வெளியே வந்து ஹர்திக் பாண்டியாவோட பிராக்டிஸ் பண்ணணும், அப்பயே குரூப்பிசம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ம். அப்புறம் இவங்க 3 பேரும் வந்து விளையாட மாட்டேன்ற மாதிரி டிலே பண்ணாங்க. பும்ரா அண்ட் சூரியகுமார் யாதவ் எல்லாம். ம். அவங்கெல்லாம் வந்து ரோஹித் சர்மா சப்போர்ட் தெரியும். நான் தான் சொன்னேன் டிவைட் ஆயிடுச்சு. டிவைட் இல்லை, ஒரு சைடு ரோஹித் சர்மா சைடு ஸ்ட்ராங்கா இருக்கு பிளேயர் சப்போர்ட். ம். அண்ட் இவங்களுக்கு இஷான் கிஷன் சப்போர்ட், இவனுக்கு ஹர்திக் பாண்டியாக்கு. ம். நடுவுல இந்த ஃபாரினர்ஸ்ல திண்டாடுறாங்க எந்த சைடு போட்டு தெரியாம. ம். இல்ல அதான் அதனால சார். அது இப்ப மாதிரி அந்த டீம் இது வந்து இந்தியன் டீமை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு சின்ன ஒரு விரிசல் வந்து இந்தியன் டீமை பாதிக்கும்னு நினைக்கிறீங்க அந்த வேர்ல்டு கப்ல? வைஸ் கேப்டன் கொடுத்தது கண்டிப்பா பாதிக்கும். ஓகே. அது மன்னிக்க முடியாத குற்றம். ஓகே சார். அவருக்கு வைஸ் கேப்டன் கொடுத்தா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவரு வைஸ் கேப்டன் செலக்ஷன் ஆஃப் 11ல உள்ள ஒரு இது டிஸ்கஸ் பண்ணணும் அவர்கிட்ட. ஓகே. கேப்டன், வைஸ் கேப்டன் அண்ட் கோச் 3 பேரும் உட்காந்து தான் பண்ணுவாங்க. ம். ஓகே. ஸோ அவருக்கே இடம் கிடையாது. அவர் எப்படி ட்ராப் பண்ணுவாங்க இப்போ வைஸ் கேப்டன் ஆகணும்னு சொல்லிட்டு? அங்கதான் மிஸ்டேக் ஆகுது. ஓகே சார். ஓகே. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட எல்லா கருத்துக்களையும் பகிர்ந்துகிட்டு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.